திஸ் இஸ் ஆஸ்ட்ரோமௌலி ஜோதிடம் அறிதல். சூரியனை பத்தி போன வீடியோல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தோம். ஸோ அதனைத் தொடர்ந்து மற்ற கிரகங்களுடைய இன்ட்ரோவும் பார்த்துடலாம். அந்த வரிசையில இன்னைக்கு சந்திரனை பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம ஜோதிடத்தை பத்தி ஒரு சின்ன புரிதல் பார்த்துக்கலாங்களா? ஜோதிடம் என்பது ஒரு மொழி. அது ஒரு புரிஞ்சிக்கிற ஒரு மொழியா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஜாதகத்தை பார்த்து நம்ம அதுல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லையே, அதை மாத்தவோ எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுல்ல. இப்ப மாத்த முடியாதுன்னா ஏன் ஜாதகம் பார்க்கணும்? அப்படியே போற போக்குல அப்படியே லைஃப் போகட்டுமே நினைக்கலாம். ஆனா பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வரப்போற நல்லதும் கெட்டதும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அதை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம், மன தைரியம் தாங்க உங்களுக்கு கொடுக்கும். அதனால கண்டிப்பா பார்க்கலாங்க. ஒரு மன தைரியத்தை நம்ம வரவழைச்சுக்கலாம். வாங்க நம்ம இப்ப டாபிக் குள்ள போகலாம். சந்திரனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் சந்திரன் என்ற கிரகத்தின் வழியாக தாய், மாமியார், மனம் மற்றும் வீடு, வாகனம், அயல்நாட்டு பயணம் போன்றவற்றை அறிந்து கொள்ள முடியும். சந்திரன் அதிகாரமானால் தாய்மை உணர்வுடன் பாச பிணைப்பும் கொண்டவராக இருப்பார். ஜாதகர் கற்பனை வளம் மிக்கவராவார். அடுத்தவர்களுடைய நலம் குறித்து சிந்திப்பவர். தாயின் மீது மிகுந்த அக்கறையுடனும் அவ்வப்போது சிறு சிறு விளையாட்டு போன்ற சண்டைகளும் செய்வார். அடிக்கடி மனம் குறித்து மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வார். உணவு பிரியர், அனைவருடனும் பழக வேண்டும் என்ற சிந்தனை உடையவர். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டும் என சிந்தனை உடையவர். சந்திரனின் பெயரை குறிக்கும் சந்திரா, மதி, சுமதி, உமா போன்ற பெயர்கள் சந்திரன் அதிகாரம்னு எடுத்துக்கலாங்க. அப்படி சந்திரன் அதிகாரமானால் அவங்க வீட்டுல அவங்க அம்மா தான் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. கண்ட்ரோல்னா எல்லா பொறுப்புகளையும் எடுத்து செய்யறவங்களா இருப்பாங்க. ஜாதகருடைய தாய் குடும்ப பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செய்வாங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஆஸ்ட்ரோமௌலி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.